friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய ஒரு சைடு டிஷ் பார்க்கலாம். என்னைக்காச்சும் நமக்கு டயர்டா இருக்கு உடனே செய்யணும் அப்படினா இந்த ரெசிபி வந்து டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து சப்பாத்தி அப்புறமா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துர்க்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உடைஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது சேர்த்தா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நீளமாக வெட்டி வச்சிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய துண்டு இஞ்சும் 2 பல் பூண்டையும் இடித்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால அதிகமான சூடில் வைக்காதீங்க, கொஞ்சம் மிதமான சூடில் இருந்துகிட்டே அது வந்து நல்லா அந்த கோல்டன் கலரில் வரணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாகி இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்துடலாம். தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஒரு 2 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா. அடுத்தது இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். 3 வெங்காயத்துக்கு நான் இன்றைக்கி 2 கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளினா 3 எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா 2 தக்காளி போதும். இப்போ இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க, நான் தண்ணி சேர்க்கலை. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்தோம், அதனால் இப்போ உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கணும். நம்ம மூடி வச்சுட்டு இதை வந்து மிதமான சூடில் கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் வேக வச்சாதான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி அழகாக அந்த கிரேவி மாதிரி வரும். நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். தீ வந்து அதிகமான சூடில் இருக்கக்கூடாது, மிதமான சூடில் வச்சுக்கோங்க, இல்லை கீழே கரிஞ்சிரும். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போ பார்த்தாலே ரெடியான மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதுலேருந்து எண்ணெய்லாம் வெளியே வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அழகாக வெந்திருக்கு. நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி, ஒரு தொக்கு மாதிரி ரெடியாகி இருக்குல்ல, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை 1-2 பிச்சு வச்சுருக்கேன், அதையும் அப்படியே சேர்த்துடலாம். அப்போ வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சைட் டிஷ் தயார். டடா, நம்மளோட சுவையான சப்பாத்திக்கு சைட் டிஷ் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் காயெல்லாம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.